ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபிஸ் A to Z. நீங்கள் பண்ண போகிற ஸ்நாக்ஸ் வந்து பட்டர் பன். இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டர் தேவையான அளவு, நாட்டு சக்கரை, பன் சைஸ் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக எடுத்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால், ஒயிட் சக்கரை, எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள். அதில் பட்டரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க. ஸ்பூன் வச்சு நல்லா அதை அப்படியே மர்ஜ் பண்ணி அப்படியே நல்லா சேராக பண்ணுங்கள். அந்த பன் எடுத்துக்கோங்க. இந்த பன் நீங்கள் சின்ன பண்ணாக வாங்கிக்கலாம், பெரிய பண்ணாக வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பன் தான். நீங்கள் வாங்கி சென்டர் பிளேஸில் நல்லா கட் பண்ணுங்கள். கட் பண்ணி அதில் வந்து உள்பக்கம் அந்த பாலையும் பட்டரையும் நீங்கள் பண்ணிக்கிங்க இல்லையா, அதை தடவுங்க. அதை தடவிட்டு 2 பக்கமும் தடவணும். இந்த பக்கமும் தடவுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல் தடவி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை எடுத்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதை எடுத்து 2 பக்கமும் போடுங்க. 2 பக்கமும் போடுங்க. இது பண்ணும்போதே அந்த பட்டர் ஸ்மெல் அப்படியே செமையாக இருக்குது. 2 பக்கம் போட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி கடாயில் நீங்கள் அதை வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க. இது ஸ்டவ் அந்த கடாய் சூடாகும்போது மறுபடியும் கொஞ்சம் பட்டர் எடுத்து மேல் பக்கம் தடவி விடுங்க. இப்போ அது அப்படியே ஹீட் ஆகி கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகும். திருப்பி போடுங்க. திருப்பி போட்ட அப்புறம் இந்த பக்கமும் கொஞ்சம் பட்டர் போட்டுருங்க. பாருங்கள் என்ன சூப்பராக அப்படியே இதாகிட்டுருக்கு. கொஞ்சம் ப்ரெஸ் நீங்கள் அந்த கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகும். உங்களுக்கு எவ்வளோ பட்டர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட அந்த பட்டருடைய ஸ்மெல், அந்த ஃப்ளேவர், டேஸ்ட்டு நல்லா வரும். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் திருப்பி போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பட்டர் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பட்டர் போடலாம். கொஞ்சம் அப்பப்போ திருப்பி போட்டு இருந்தீங்கன்னா அது அந்த ஃப்ரை வந்து நல்ல ஃப்ரை ஆகிடும் 2 பக்கமும். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃப்ரை ஆன அப்புறம் தட்டில் எடுத்து போட்டு லைட்டாக கொஞ்சம் பட்டர் அது மேலே போடுங்க. போட்டு நாட்டு சர்க்கரை இல்லை, வெள்ளை சர்க்கரையை எடுத்து கொஞ்சம் மேலே தூவுங்க. ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தூவி விட்டுருங்க. இப்போ அடுத்தது ஃபஸ்ட் நம்ம பண்ணது நாட்டு சர்க்கரையில், இப்போ ஒயிட் சர்க்கரையில் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த பட்டரை பால் மிக்ஸ் பண்ணதை தடவி விட்டுட்டு உள் பக்கம் ஒயிட் சுகர் அதை போட்டுருங்க. அதை போட்டு நல்லா மூடி மறுபடியும் கடாயில் அதே மாதிரி வச்சு தேவையான அளவு பட்டர் மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும். என்ன மாதிரி அந்த ஸ்மெல்லு, பட்டர் ஸ்மெல்லு, அந்த இது சேர்ந்து அப்படி வருது. சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்மெல் வருது. இப்போ இதுவும் நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் அமைக்க நீங்கள் அந்த கரண்டிலேயே ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பட்டர் பன் ரெடி. வித்து 2 ஐட்டம், ஒன்று நாட்டு சக்கரை, ஒன்று வந்து ஒயிட் சக்கரை. இது சாப்பிட்றதுக்கு அடுத்து எங்கள் டேஸ்ட் இன்ஸ்பெக்டர் சந்தீப். பாருங்கள் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே அப்படியே அடுத்து எங்கள் பையன்கிட்ட கொடுக்குறாங்க. சந்தீப் கிட்ட வாங்கிட்டாரு. வாங்கினோடனே அப்படியே ஸ்மைல் வருது ஒரு ஃபேஸில். சந்து ஓகே, சூப்பர் சந்தீப். ஸ்மெல் பண்ணியாச்சா? சாப்பிடுங்க.
வெயிட் பண்ணி இப்போ சூடாக இருந்தது போல் இருக்குது. இப்போ ஆறுன அப்புறம் அவர் எடுத்து அப்புறம் டேஸ்ட் பண்ணுறாரு. அவர் எப்போ சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2-3 பீஸ் வாய்க்குள்ள போட்டோம். அதுக்கப்புறம் கேட்கலாம். வா, ரசிச்சு சாப்பிட்றோம். எப்படி இருக்கு? தேங்க்யூ சந்தீப், தேங்க்யூ.